அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு கிரகம் எப்போது ராஜ யோகத்தை செய்யும் அப்படிங்கிறதுக்கு ஒரு 10 விதிகள் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எந்த ஒரு பலனும் தசையில தான் நடக்கும். தசாநாதன் தான் அப்ப இம்பார்ட்டன்ட். தசை நடத்துற இந்த கிரகங்கள் எல்லாத்தையுமே கோடீஸ்வரன் ஆக்கிறது இல்லையே. ஒரு சில நபர்களுக்கு தானே, சொற்பமான நபர்களுக்கு தானே இந்த மாதிரி ஒரு யோகம் வருது. ஒரு திசையில கோடீஸ்வரன் ஆகிற யோகங்கள் ஒரு சில நபர்களுக்கு தானே வாய்க்குது. அந்த ஜாதகங்கள் எப்படி இருக்கும், அந்த தசாநாதன் எந்த அளவுக்கு வலுவோட இருந்தா நான் சொல்ற விதிகள், அந்த 10 விதிகள்ல பொருந்தி போற ஜாதகங்கள் தான் அந்த கோடீஸ்வர யோகத்தை அனுபவிக்க முடியுது அந்த தசையில. அந்த மாதிரி ஒரு 10 விதிகள் இன்னைக்கு நான் வரிசையா சொல்ல போறேன். விதி நம்பர் 1, வீடு கொடுத்தவன் வலு. கிரகத்துக்கு வீடு கொடுத்தவனோட வலு மிக மிக இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட். உச்சனோட வீட்டில் கண்டிப்பா இருக்கணுங்க. அதாவது இயற்கை அசுபர் வீட்டில் இருந்தாலும் சரி, இயற்கை சுபர்கள் வீட்டில் இருந்தால் கூடுதல் நன்மை தான். இருந்தாலும் வீடு கொடுத்த நபர் உச்சமா இருக்கிறது முதல் தரமான வலு. அதுக்கப்புறம் மூலத்திரிகோணம், ஆட்சி, திக்பலம், நட்பு நிலைமையாவது இருக்கணும். அதுக்கு கீழே வர வர அது சரி இருக்காது. வீடு கொடுத்தவன் வலு இல்லைன்னு அர்த்தம். வீடு கொடுத்த கிரகம் வலுவோட இருக்கிறது முதல் பாயிண்ட் தசாநாதனுக்கு. இரண்டாவது பாயிண்ட் எந்த ஒரு கிரகமும் சூரியனும் சந்திரனையும் தவிர்த்து மீதி எல்லா கிரகங்களும் 2 ஆதிபத்தியத்துக்கு அதிபதியாக வரக்கூடியவர்கள். இப்போ தசாநாதனுக்கு அவனுடைய ஆதிபத்திய வீடுகள் இருக்கும்ல, அது பெரிதாக பாதிக்கப்படாமல் இருக்கணும். ஒன்று இயல்பா இருக்கணும், இல்லைன்னா குரு சுக்கிர பௌர்ணமி சந்திரனோட தொடர்பை பெற்று சுபத்துவமா இருக்கணும். எக்காரணம் கொண்டு அமாவாசை சந்திரன், சனி, ராகு போன்ற பாவிகளால பாவத்துவம் அடைஞ்சிருக்க கூடாது. 2வது பாயிண்ட். ஒரு தசாநாதனுடைய வீடுகள் பாதிக்கப்பட்டதுன்னா அந்த தசாநாதனால நல்ல பலன்களை நம்மளுக்கு வழங்க முடியாது. இது இம்பார்ட்டன்டான 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட், லக்னத்தோட அந்த தசாநாதன் சுபராக இருப்பது மிக மிக முக்கியம். லக்ன சுபராக இருக்கணும். அவர் லக்ன அவயோகராக இருந்து அவர் எந்த அளவுக்கு சுபத்துவமா இருந்தாலும் பெரிய நன்மைகளை வாரி வழங்கிட முடியாது. லக்ன சுபராக இருக்கிறது 3வது முக்கியமான பாயிண்ட். 4th இம்பார்ட்டன்டான பாயிண்ட், அதாவது 4வது முக்கியமான விதி என்னன்னா, அந்த 2 ஆதிபத்திய கிரகங்களா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு ஆதிபத்திய கிரகங்களாக இருந்தாலும் சரி, தன்னுடைய நல்ல ஆதிபத்திய வீட்டுக்கு மறையாமலும் அதோட தொடர்புலையும் இருக்கணும். ஒன்று இருப்பு மூலியமாவோ, பார்வை மூலியமாவோ, கேந்திர திரிகோணத்தின் மூலியமாவோ நல்ல ஆதிபத்திய வீட்டுக்கு தொடர்புலையும், கெட்ட ஆதிபத்தியம் எல்லா கிரகமும் அப்படிதான். 2 ஆதிபத்திய கிரகங்கள் 2மே நல்ல வீடா வந்துடாது. ஒன்று நல்ல ஆதிபத்தியம், இன்னொன்று கெட்ட ஆதிபத்தியம் அப்படிதான் வரும். உதாரணத்துக்கு கடக லக்னம் எடுத்துக்கிட்டீங்கன்னா குரு 6ஆம் ஆதிபத்தியத்தையும் 9ஆம் ஆதிபத்தியம் குறிக்கிற மாதிரி வருவார். சிம்ம லக்னம் எடுத்துக்கிட்டிங்கன்னா குரு 5ஆம் ஆதிபத்தியத்தையும் 8ஆம் ஆதிபத்தியத்தையும் குறிக்கிற மாதிரி வருவார். எல்லா கிரகமும் அப்படி தான் வரும். ஒரு நல்ல ஆதிபத்தியம், ஒரு கெட்ட ஆதிபத்தியம் அப்படி தான் வரும். நல்ல ஆதிபத்தியத்துக்கு மறையாமலும் கெட்ட ஆதிபத்தியத்துக்கு 6, 8, 12 அந்த கிரகம் மறைஞ்சு உட்காந்துருக்கணும். இது முக்கியமான 4வது விதி. 5வது விதி, தசை நடத்துற தசாநாதனுக்கு புத்திநாதர்கள் 6, 8 மறையாம இருக்கணுங்க. இது ஒரு மிக முக்கியமான விதி. தசாநாதருக்கு புத்திநாதர்கள் 6, 8 மறையும் போது அந்த குறிப்பிட்ட காலகட்டங்கள் தசாநாதன் எந்த அளவு வலுவுடன் இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட காலகட்டங்கள்ல பெருசா அந்த புத்திகள் செயல்படாம போயிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால இது ஒரு முக்கியமான விதி தாங்க. அடுத்த முக்கியமான 6வது விதி என்னன்னா, லக்னத்துக்கு அந்த தசாநாதன் லக்னத்துக்கு மறையாம இருக்கணுங்க. தசை நடத்தும் தசாநாதன் இயற்கை சுபரா இருந்தா அந்த லக்னத்துக்கு திரிகோணம் சொல்லக்கூடிய 1, 5, 9ல சாண வலுவோட இருக்கணும். இல்லைன்னா குறைஞ்சது நட்பு வலிமையோடு இருக்கணும். இயற்கை அசுபராக இருந்தா அந்த லக்னத்துக்கு 6, 8, 12ல அவங்க நட்பு வீட்டில் மறையணும். இல்லை உபஜயஸ்தானத்தில் அமரலாம். 3, 10, 11, 6 அந்த மாதிரி உபஜயஸ்தானங்கள் அமரலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேந்திர வீடுகள்னு சொல்லக்கூடிய 4, 7, 10 இந்த மாதிரி கேந்திர வீடுகளில் அமர்றது ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும். இதுலயே இன்னொரு முக்கியமான விஷயம் இயற்கை சுபர்கள் வீட்டில் அமர்ந்தாங்கன்னா, இந்த கேந்திரம் இதெல்லாம் சொன்னால அது இயற்கை சுபரான வீடாகவே வந்தா அது கூடுதல் சிறப்பு. 7வது முக்கியமான பாயிண்ட், தசாநாதன் ராகு, அமாவாசை சந்திரன், சனி, சூரியனோட சேர்ந்து அஸ்தங்க தோஷத்துல இருக்கக்கூடாது. ராகுவுடன் இணைந்து கிரகண தோஷத்துல இருக்கக்கூடாது. அமாவாசை சந்திரன் கூடயோ சனி கூடயோ சேர்ந்து பாவத்துவமா இருக்கக்கூடாது. இந்த மாதிரி அவங்க இருக்கக்கூடாது. குருவோட சேர்ந்து சுபத்துவமா பௌர்ணமி சந்திரன், சுக்கிரன், கேது, இவங்க கூட கேது கூட கெடுக்க மாட்டார். அவங்களுடைய காரகத்துவங்களை பெருக்குவார். இந்த மாதிரி சுபத்துவம் அடைஞ்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அது கூடுதல் சிறப்பான ஒரு விஷயம். 8வது முக்கியமான பாயிண்ட் பெருங்கோணம், பெருங்கேந்திரன் சொல்லக்கூடிய 9, 10 தர்ம கர்மாதிபதிகள் தொடர்பை தசாநாதன் பெறுறது ஒரு நல்ல நிலைமைங்க. அது மாதிரி பெற கிரகங்கள் நல்லதை செய்யும் அப்படிங்கிறது ஒரு விதி. 9வது பாயிண்ட், எந்த ஒரு கிரகமும் தசை நடத்தும் போது நம்ம வாழக்கூடிய 28 வயது, ஒரு 25 வயதுல இருந்து ஒரு 55 வயது வரைக்கும் நம்ம நன்றாக
வாழக்கூடிய சம்பாதிக்கக்கூடிய பருவத்தில் அந்த தசை வரணும். அப்பந்தான் வந்து அது முக்கியம். எந்த அளவுக்கு அந்த கிரகம் சுபத்துவமா ராஜயோகத்தை கொடுக்குற அமைப்புல இருந்தாலும் 70 வயசுல வந்தா என்ன ராஜயோகத்தை கொடுக்கும்? நம்ம உழைக்கிற வயசுல, நம்ம வாழக்கூடிய வயசுல, நாம சந்தோஷமா அனுபவிக்கக்கூடிய வயசுல அந்த கிரகங்கள் வந்து தசை நடத்தலைன்னா அது வந்து வீண். அப்படி தசை நடத்துறது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட். இறுதியான 10வது முக்கியமான பாயிண்ட், தசாநாதன் எந்த அளவுக்கு வலிமையாக தசையை நடத்தி கோடிக்கணக்கான பணங்களை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தாலும் அதை பெற்றுக்கொள்றதுக்கு லக்னம் லக்னாதிபதி நன்றாக இருக்க வேண்டும். லக்னம் லக்னாதிபதி வலுவாகவும் சுபத்துவமாக இருக்கிற நபர்களுக்கு தான் தசாநாதன் கொடுக்கும் பணத்தை, கோடிக்கணக்கான பணத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், லக்னம் லக்னாதிபதி வீக்கான நபர்களுக்கு எந்த ராஜயோக கிரகங்களோட தசையும் பெருசா வந்து நன்மை அளிக்காது. இதுதான் இறுதியான 10வது பாயிண்ட். இதுல 11வது பாயிண்ட்னு வந்து ஒன்று உண்டு, ஆனால் அதை நான் சொல்லலை. நவாம்சத்தை நான் சொல்லலை. எதனால நான் நவாம்சத்தை சொல்லலை, அதுக்கு ஏன் இம்பார்ட்டன்ட் கொடுக்கல அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ராசி கட்டத்தில் நான் சொன்ன இந்த 10 விதிகளில் அடங்கின ஒரு கிரகம் நவாம்ச கட்டத்தில் சனியின் மூலத்திரியோண வீடான கும்பத்திலேயே உட்கார்ந்துருந்தா கூட 99% வலுவோட தான் இருக்கும். அந்த 1% தான் வலுவை இழப்பாரு. அதே ராசி கட்டத்தில் அந்த கிரகம் லக்னத்துக்கு 6-8ல் மறைஞ்சி லக்ன அவயோகாராகி அந்த கிரகத்துக்கு வந்து அமாவாசை சந்திரன், ராகு, சனி இந்த மாதிரி பாவர்கள் தொடர்பும் பெற்று இருக்கும் போது அம்சத்துல குருவின் மூலத்திரியோண வீடான தனுசுலேயே அமர்ந்தாலும் 1% வலுவை தான் அது திரும்ப பெறும். 99% வந்து அது வலு இழந்துதான் இருக்கும். அப்படிங்கிற காரணத்தினால நான் நவாம்சத்தை வந்து பெருசா சொல்லலைங்க. இதுதாங்க வந்து இந்த 10 விதி, முக்கியமான 10 விதி. ஒரு தசாநாதன் நன்றாக செயல்பட்டு கோடிக்கணக்கான வருமானத்தை கொடுக்கறதுக்கு என்ன 10 விதிகள் அப்படிங்கிறதுக்கு முக்கியமான 10 விதிகள் இதுதான். இதுல வந்து எத்தனை பாயிண்ட் உங்களுக்கு பொருந்தி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அந்த கிரகம் வலுவோடு வந்து உங்களுக்கு வந்து பலன் செய்யும் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். எல்லாத்துக்குமே வந்து 10மே பொருந்தி கோடிக்கணக்கான பணங்கள் கிடைக்கலையே, வெகு சில பேருக்கு தானே அது நடக்குது. அவங்களோட ஜாதகத்தை நீங்க வாங்கி பார்த்தீங்கன்னா இந்த விதிகள்ல வந்து பெரும்பான்மையான விதிகள் வந்து பொருந்தி இருக்குங்க. இந்த டாபிக் வந்து உங்க அனைவருக்கும் வந்து உபயோகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். இதே மாதிரி ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக்ல வந்து நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல வந்து நான் உங்களை மீட் பண்றேங்க. ஓம் நமச்சிவாயா.